எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு வித்யாஸ் வெஜிடேரியன் கிச்சன். ஒரு வீக்கெண்ட் ஸ்பெஷல் லன்ச் மென்யூ தான் இன்றைக்கி காமிச்சிருக்கேன். ரொம்ப நாள் கழித்து கிழி பரோட்டா செஞ்சேன் நான். இதுக்கு வந்துட்டு நான் ஃப்ரோசன் பரோட்டா தான் வாங்கினேன். இங்கே கடையில் ஃப்ரோசன் செக்ஷனில் உங்களுக்கு மலபார் பரோட்டா இருக்கும் இல்லையா, அது வாங்கி பேக்கேஜ் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ்க்கு ஏற்ற மாதிரி நீங்கள் குக் பண்ணிக்கலாம். குருமா வந்துட்டு நான் வெஜ் குருமா இந்த ரெசிபி வந்துட்டு என்னோடய பிளாகில் இருக்குது. ஆக்சுவலி என் பிளாகில் வந்துட்டு 5க்கும் மேலே விதமான குருமா ரெசிபீஸ் இருக்குது. சால்னா கூட இருக்குது. எதுனாலும் இந்த ரெசிபிக்கு ஒர்க் ஆகும். வாழை இலையை வந்துட்டு லைட்டாக வார்ம் பண்ணிங்கன்னா அது கொஞ்சம் நல்லா ஃப்ளெக்சிபிள் ஆகிடும். அதுக்கப்புறமா அதில் ஒரு பரோட்டா, அதுக்கு மேலே குருமா பரோட்டா, அது கூடவே கொஞ்சம் வெங்காயம், தக்காளி இதெல்லாம் வச்சு நல்லா வந்துட்டு ரேப் பண்ணி இந்த மாதிரி எடுத்துக்கோங்க. ஆக்சுவலி பார்த்திங்கன்னா எனக்கு சரியாகவே ரேப் பண்ண வரல. இது வந்துட்டு நான் நல்லாவே சொதப்பினேன். இதுக்கப்புறத்துலேருந்து பண்ணது எல்லாமே வந்துட்டு என் ஹஸ்பண்ட் தான். அவர் பர்ஃபெக்டாக ரேப் பண்ணார். நான் இது வந்துட்டு வீடியோக்கோசரம் வந்துட்டு இது ஒன்று மட்டும் காமிச்சேன். இது வந்துட்டு 7 to 8 மினிட்ஸ் நல்லா ஸ்டீம் பண்ணிட்டீங்கன்னா சூப்பரான கிழி பரோட்டா ரெடி. இது கூடவே நான் வந்துட்டு கொஞ்சம் தேங்காய் பால் சாதம், ரைத்தா, பள்ளிப்பாளையம் ஸ்டைல் மஷ்ரூம் இதெல்லாமே சர்வ் பண்ணியிருந்தேன். பள்ளிப்பாளையம் ஸ்டைல் மஷ்ரூம் சீக்கிரமாகவே ரெசிபி ஷேர் பண்ணுறேன். பட் இப்போதைக்கு இந்த வர்ச்சுவல் ட்ரீட்டை என்ஜாய் பண்ணுங்கள். உங்கள் வீக்கெண்ட் ஸ்பெஷல்